இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் சமரச சன்மார்க்க ஸ்ரீ ராமானுஜ பஜனை மடத்தில் மார்கழி பஜனை வீதியுலா நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பள்ளத்தெருவில் அமைந்துள்ள சமரச சன்மார்க்க ராமானுஜ பஜனை மடத்தில் மார்கழி மாதம் பஜனை வீதியுலா சிறப்பாக நடைபெற்றது. இந்த பஜனை வீதியுலா மார்கழி மாதத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஸ்ரீ ராமானுஜரின் போதனைகளை மக்களிடையே எடுத்து செல்லும் நோக்கத்தோடும் நடத்தப்படுகிறது. மார்கழி மாதம் என்பது இந்து மதத்தில் மிகவும் புனிதமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபடுவதும் பஜனைகள் பாடுவதும் வீதியுலா சென்று இறைவனின் நாமத்தை ஜெபிப்பதும் வழக்கம். குறிப்பாக வைணவ சம்பிரதாயத்தில் மார்கழி மாதத்திற்கு தனிச்சிறப்புண்டு. ராமானுஜர் விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தை போதித்தவர். அவரது கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் மார்கழி மாதத்தில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பஜனைகள் நடத்துவது வழக்கம். அதன்படி முருங்கப்பாக்கத்தில் உள்ள சமரச சன்மார்க்க ஸ்ரீ ராமானுஜ பஜனை மடத்தில் நடைபெற்ற பஜனை வீதி உலா பல சிறப்பம்சங்களை கொண்டிருந்தது. இந்த மடமானது ஸ்ரீ ராமானுஜரின் கொள்கைகளை பின்பற்றி அனைத்து மக்களும் சமம் என்ற சமத்துவ சிந்தனையை வலியுறுத்தும் ஒரு ஆன்மீக மையமாக விளங்குகிறது. இங்கு சாதி மத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து இறைவனை வழிபடுகின்றனர். பஜனை வீதி உலா அதிகாலையில் மங்கள இசையுடன் தொடங்கியது. பஜனை மடத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஸ்ரீ ராமானுஜரின் திருவுருவ படத்தை அலங்கரித்து பல்லக்கில் வைத்து வீதி உலா வந்தனர். பல்லக்கின் முன் பக்தர்கள் பஜனைகள் பாடியும் நடனமாடியும் இறைவனை வழிபட்டனர். பஜனை வீதி உலா முருங்கப்பாக்கம் பள்ளத்தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள வீதிகள் வழியாக சென்றது. பக்தர்கள் கோவிந்தா ராமானுஜா என்ற நாமங்களை உரக்க ஜெபித்தவாறு சென்றனர். வீதிகளில் இருபுறமும் மக்கள் திரண்டு நின்று பஜனை குழுவினரை வரவேற்றனர். பல இடங்களில் மக்கள் பஜனை குழுவினருக்கு நீர், மோர் மற்றும் பிரசாதம் வழங்கி உபசரித்தனர். பஜனை வீதி உலாவில் குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைத்து வயதினரும் கலந்து கொண்டனர். பஜனை குழுவினர் ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவரது போதனைகள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தனர். குறிப்பாக அவர் வலியுறுத்திய சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் மனிதநேயம் போன்ற கருத்துக்களை விளக்கினர். பஜனை வீதி உலாவின் ஒரு பகுதியாக அன்னதானம் நடைபெற்றது. ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இது ஸ்ரீ ராமானுஜரின் கருணை மற்றும் இரக்க குணத்தை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்தது. அன்னதானத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பஜனை வீதி உலாவின் நிறைவாக பஜனை மடத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ஸ்ரீ ராமானுஜருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டது. பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த பஜனை வீதி உலா முருங்கப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தியது. மக்கள் மனதில் பக்தி உணர்வை அதிகரித்தது. மேலும் ஸ்ரீ ராமானுஜரின் போதனைகளை பின்பற்றி அனைவரும் ஒற்றுமையுடன் சகோதரத்துவமும் வாழ வேண்டும் என்ற செய்தியை வலியுறுத்தியது. சமரச சன்மார்க்க ஸ்ரீ ராமானுஜ பஜனை மடத்தின் இந்த முயற்சி சமுதாயத்தில் நல்லிணக்கத்தையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் ஒரு சிறந்த உதாரணமாகும். இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகும். பாகூர் தொகுதி பாஜக இளைஞர் அணி தலைவர் நவீன் லாயர் அவர்களின் 22வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாகூர் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பாகூர் தொகுதி பாஜக இளைஞர் அணி தலைவர் லவின் லாயர் அவர்களின் 22வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாகூர் தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் புடவை மற்றும் பாய் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் திரு பிரபு லீகல் வாரியர்ஸ் அசோசியேஷன் சேர்மன் அவர்களும், புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவர் திரு உழவர்கரை சரவணன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் அவர்களும், திரு சத்தியமூர்த்தி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அவர்களும், திரு அம்மா ஆறுமுகம் வில்லங்கம் செய்தி உரிமையாளர் அவர்களும், பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ஆடல் அரசன் அவர்களும், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் ரவீந்திரன், தமிழரசன், மகேந்திரன் மற்றும் இளைஞரணி மாவட்ட தலைவர் இன்பராஜ் அவர்களும், மாவட்ட பொதுச் செயலாளர் லோகேஸ்வரன் அவர்களும்,
FAAMC சேர்மன் அசோக் சிண்டே அவர்களும், பாகூர் தொகுதி தலைவர் பாபு அவர்களும், முகில் அரசன் வழக்கறிஞர் அவர்களும், ராமநாயக் பஞ்சாயத்து தலைவர் பாகூர் அவர்களும், புதுச்சேரி மகளிர் ஆணைய சேர்மன் நாகஜோதி அவர்களும், மனோஜ் NR தொண்டரணி தலைவர் பாகூர் தொகுதி மற்றும் பாஜக மகளிர் நிர்வாகிகள், பாஜக மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பாகூர் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள், பாகூர் தொகுதி மக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலாப்பட்டு சாசன் கம்பெனி மீது அவமதிப்பு வழக்கு தொடர புதுச்சேரி மாநில மீனவர் அணி தீர்மானம். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில மீனவர் அணி ஆலோசனை கூட்டம் அணி தலைவர் இதயச்சந்திரன் தலைமையில் கிழக்கு மாவட்ட தலைவர் தொழிலதிபர் சந்திரன் மற்றும் கட்சியின் துணைத் தலைவர் நித்யானந்தம் முன்னிலையில் மில்லியம் வீதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கான EBC இடஒதுக்கீடை 2% 10% உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், காலாப்பட்டு சாசன் கம்பெனியின் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய் குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் குழாய்களை வெளியே எடுக்க உத்தரவு பிறப்பித்து ஓராண்டு காலம் சென்றும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மேலும் காலாப்பட்டை சேர்ந்த மீனவர்கள் அகிலன் சுப்பிரமணி என்பவரின் வலை கடந்த 9/11/2025 அன்று சிக்கி சேதமாகியுள்ளது. வலை பாதித்த மீனவர் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை, மீன்வளத்துறை, மாவட்ட ஆட்சியர் ஆகியோருக்கு புகார் அளித்துள்ளனர். சென்னை பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி வலை இழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்காமலும், குழாய்களை வெளியே எடுத்து நடவடிக்கை எடுக்காமலும் உத்தரவை அவமதித்து வரும் சாசன் கம்பெனி நிர்வாகத்திற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கும் சுற்றுச்சூழல் துறைக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனியும் காலம் கடத்தும் பட்சத்தில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மீனவர் அணி சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அவமதிப்பு வழக்கு தொடர்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக அணி தலைவருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பர்வதராஜகுல மீனவர் சங்க தலைவர் விஜயகுமார், கலியபெருமாள், முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், மீனவர் அணி துணைத் தலைவர் ஆனந்தன், பொருளாளர் நாகமுத்து, காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலில் ஒரு பைப் லைன் போட்டிருக்காங்க. அந்த பைப் லைன் மீனவ பகுதியில் உள்ள வலைகள் அத்தனையும் பாதிக்கப்பட்டதனால் அவர்கள் முறையீடு செய்து அரசாங்கத்தில் முறையீடு அணி சார்பாக எங்கள் மீனவர் புதுவை மாநில மீனவர் அணி சார்பாக காலாப்பட்டு குப்பத்துடைய மீனவருடைய ஆலோசனை பேரில் அவருடைய ஒத்துழைப்போடு அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவதாகவும் முடிவு செய்துள்ளோம். மேலும் இது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்வதாக உத்தேசித்துள்ளோம். ஆகவே இதற்கு முன்பாக பரிசீலனை செய்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு புதுவை அரசை கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள சின்னக்கடை என்று அழைக்கப்படும் ஜனாப் HM காசின் அங்காடியில் தற்போது எந்த ஒரு அடிப்படை வசதியுமின்றி அதிக அளவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் வாடகை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று சின்னக்கடையில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி MLA அவர்களை அழைத்து தங்களின் குறைகளை எடுத்து கூறினார்கள். புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் உள்ள சின்னக்கடை என்று அழைக்கப்படும் ஜனாப் HM காசின் அங்காடியில் தற்போது எந்த ஒரு அடிப்படை வசதியுமின்றி அதிக அளவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் வாடகை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று சின்னக்கடையில் வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் நமது மக்கள் கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி MLA அவர்களை அழைத்து தங்களின் குறைகளை எடுத்து கூறினார்கள். வியாபாரிகள் கூறுகையில், தற்போது சின்னக்கடை மார்க்கெட்டில் வியாபாரம் எதுவுமின்றி நாங்கள் தவிப்பதாகவும், எங்கள் மார்க்கெட்டை சுற்றி அதிக அளவில் கறிக்கடைகளும், காய்கறி கடைகள் மற்றும் பழக்கடைகள், மேலும் உழவர் சந்தை போன்ற வியாபார நிறுவனங்கள் அதிக அளவில் வந்ததால் எங்களுக்கு வியாபாரம் இல்லை எனவும், தற்போது எங்களுக்கு வாடகை அதிக அளவில் கட்டும்படி புதுச்சேரி நகராட்சி மூலம் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகின்றனர் என்று சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களிடம் தங்களின் குறைகளை மிகவும் வருத்தத்துடன் கூறினர்.
வியாபாரிகளின் குறைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் தங்களின் பிரச்சனைகள் குறித்து மாண்புமிகு புதுச்சேரி முதல்வர் அவர்களிடமும் உள்ளாட்சித்துறை செயலர் அவர்களிடமும் உள்ளாட்சித்துறை இயக்குனர் அவர்களிடமும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அவர்களிடமும் மேற்கண்ட தங்களின் பிரச்சனை குறித்து கலந்து பேசி இதற்கான தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருங்கம்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் பாண்டி, தர்மாபுரியை சேர்ந்த கேபிள் ஆபரேட்டர் கதிர் அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் மாத நாட்காட்டி வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நலசங்கம் சார்பில் மாத நாட்காட்டி வெளியீடு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சங்கத்தின் தலைவர் கலியமூர்த்தி தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் ராஜகோபாலன், துணை செயலாளர் அண்ணாமலை, கார்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். செயலாளர் முருகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி மாத நாற்காட்டியினை வெளியிட அதனை அரியாங்குப்பம் துணை ஆய்வாளர் முருகானந்தம் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் பாண்டு என்கின்ற தாண்டவராயன், ஜபருல்லா, சரவணன், ஏழுமலை, முத்து ஐயாசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக மலையாளத்தார் நன்றி உரை கூறினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் 2026 ஆண்டிற்கான தினசரி காலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரையினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதியில் 2026 ஆண்டிற்கான தினசரி காலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரையினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ பொதுமக்களுக்கு வழங்கினார். 2026 ஆண்டை வரவேற்கும் விதமாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ ஆண்டுதோறும் காலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் மக்களுக்கு 2026 ஆண்டிற்கான தினசரி காலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழக்கம்
துவக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகரில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தினசரி காலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரையை முத்துப்பிள்ளைப்பாளையம் புதுநகர் பகுதி மக்களுக்கு வழங்கி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட SS நகர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீதேவி முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவரது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 50,000 ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது வில்லியனூர் திமுக நிர்வாகிகள், அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர். பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் மணவெளி தொகுதி கொருக்குமேடு கிராமத்தில் 2026ஆம் ஆண்டின் நாட்காட்டி மற்றும் நினைவு பரிசு வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாள்காட்டியினை தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் இன்று தவளக்குப்பம் அடுத்துள்ள கொருக்குமேடு கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் புத்தாண்டு நினைவாக தினசரி நாற்காட்டி மற்றும் பரிசு பொருட்களை பாஜக மாநில செயலாளர் ராமு வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் தியாகு, சாரல், ராஜேஷ், ராஜேந்திரன், ஞானசேகர், ஸ்டெல்லா மேரி, லோகு, ஜோசப், கலைவாணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் செடிலாடு செங்கழநீர் அம்மன் ஆலய திருப்பணிக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நிதி உதவி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஸ்டெடிலாடு செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிக்காக பல்வேறு தரப்பட்ட மக்களும் நிதியுதவிகளை வழங்கி வருகின்றனர். இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆலய திருப்பணிக்கு தனது சொந்த செலவில் 2ஆம் தவணையாக ரூபாய் 1,00,000 ரொக்கத்தினை ஆலய திருப்பணிக்குழு நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கினார். மேலும் அரியாங்குப்பம் தொகுதி கிறிஸ்துமஸ் விழா ஊர்வலத்திற்காக ரவி பாண்டுரங்கன் 15,000 ரூபாய் ரொக்கத்தினை குழு நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், தக்ஷணாமூர்த்தி, ஏழுமலை, பாரதி, சுந்தர், அன்பு, கோபி, மணி, செல்வம், குமரேசன் உள்ளிட்ட திரளான ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் இன்று காலை 11 மணி அளவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு புதுச்சேரி முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ள அபாயகர சாலைகள் போர்க்கால அடிப்படையில் சீரமைத்திட வலியுறுத்தி நூதன போராட்டம் நடத்தி மனு அளிக்கப்பட்டது. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் இன்று 18/12/2025 காலை 11 மணி அளவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு புதுச்சேரி முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ள அபாயகர சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்திட வலியுறுத்தி நூதன போராட்டம் நடத்தி மனு அளிக்கப்பட்டது. மாநில தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் எழிலன் ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தினை விளக்கி பேசினார். மாநில துணை செயலாளர் அகல்யா, மாநில துணைத் தலைவர் உமாசங்கரி, மாநில பொருளாளர் எரிக் ராம்போ மற்றும் இளம் பெண்கள் அமைப்பு மாநில தலைவர் மணிமொழி, அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி,
தலைவர் உதயராஜ், மாநில குழு உறுப்பினர்கள் சரவணன், அந்தோணிதாஸ், ராமசாமி, அருண், பழனி, வசந்த், சுமன் மற்றும் இளைஞர் மன்ற நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் என்பது ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம். சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. சாலை போக்குவரத்து என்பது பிரதானமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் அனைத்து சாலைகளும் படு மோசமாக குண்டும் குழியுமாக இருக்கிறது. இதனால் அதிகப்படியாக சாலை விபத்துகளும் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பள்ளி கல்லூரி சென்ற மாணவர்கள் கடந்த காலங்களில் சாலை விபத்துகளில் உயிரிழந்து உள்ளனர். போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொழிந்த மழையில் அனைத்து முக்கிய பிரதான சாலைகளும் சுத்தமாக சேதமடைந்துள்ளது. குறிப்பாக நகரப்பகுதிகளில் உள்ள சாலைகள் மிக மோசமாக ஒன்று கூடியதாக இருக்கிறது. இந்த சாலைகள் தான் முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் செல்கின்றனர். ஆனால் இவர்கள் யாருமே இதை பொருட்படுத்தாமல் கடந்து செல்கின்றனர். எனவே சிதிலமடைந்த அனைத்து சாலைகளையும் போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து விபத்து ஏதும் ஏற்படாதவாறு உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை முதன்மை பொறியாளர் திரு வீரசெல்வம் அவர்களை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. இந்த சாலை பிரச்சினை சம்பந்தமாக அவர் விரைந்து நடவடிக்கை எடுக்கின்றேன் என்று உறுதியளித்தார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் முடிதான முகாம் ஆரம்ப விழா நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ரோட்டராக்ட் கிளப் மாணவர்கள் மற்றும் சேரியன் ஃபவுண்டேஷன் இணைந்து நடத்திய முடிதான முகாம் ஒரு வாரமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் முதல் முறையாக இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி ரோட்டராக்ட் கிளப் மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கியுள்ளனர். இந்த விழாவின் நோக்கம் புற்றுநோயாளிகளுக்கு முடி வழங்குவதாகும். இதில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து தங்களது முடியை தானமாக வழங்கினர். நிகழ்ச்சிக்கு நேச்சுரல் சலூன் ஷாப் ஆதரவு வழங்கி முடியை வெட்டி வழங்கியுள்ளனர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தி சேரியன் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டி சாரா பெஞ்சமின் சேரியன், கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயசங்கர், கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் ஸ்டாஃப் அட்வைசர் கவிதா வாசுதேவன், ரோட்டரட் கிளப் பிரான்ச் டவுன் தலைவர் செல்வகுமார், நேச்சுரல்ஸ் ட்ரைனிங் அகாடமி பயிற்சி நிறுவனர் ஜெயஸ்ரீ முருகேசன் மற்றும் மாணவர் சங்கம் சார்பில் அபிஷேக், ஸ்ரீ ஹரிஹரன், முகமது அஜ்மல் மற்றும் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். After a thorough quality check, the wigs are packed into boxes with wash care instructions. Then it is washed, dried and tied into individual bundles. It is then stitched into ponytails. After that, the ponytails are secured to the wig base. It is then hand knotted to provide a natural scalp look. Wig making is a tie to the hospitals. The Cherry Foundation works with hospitals to identify deserving candidates who have come here to donate their hair as a part of a noble members of the Rotary Puducherry Beach Town branch, members of the Rotaract. This is a proud moment for IDMC as well, to those who have come here to donate their hair as a part of a noble to do this activity in between, and it is definitely commendable, and I wish you all the very success. Cherry Foundation will refurbish and re-sanitize it to make it usable. மயிலம் பொறியியல் கல்லூரியில் தமிழ்துறை சார்பாக பாரதி விழா 2025 மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரியில் தமிழ்துறையின் மூலமாக பாரதி விழா 2025 மகாகவியை போற்றும் இளங்கவிகள் 300 பொறியியல் மாணவர்கள் பங்கேற்ற உலக சாதனை கவிதை தொகுப்பு வெளியீடு, அச்சுவர் சிந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனை சான்றிதழ் வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழாவானது நடைபெற்றது. இவ்விழாவின் தொடக்க நிகழ்வாக தக்ஷஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மயிலம் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான உயர் திரு தனசேகரன் அவர்கள்
தலைமை தாங்கினார். செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன் மற்றும் பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்வி குழுமத்தின் இயக்குனர் முனைவர் செந்தில் முதன்மை உரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் இரா ராஜப்பன் வரவேற்புரையாற்றினார். புதுச்சேரி திருவள்ளுவர் உலக சாதனையாளர் அமைப்பு அச்சுவர் சிந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனர் சாதனை செம்மல் எழுச்சிக்கவி சரவணன் அவர்கள் நோக்க உரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு கலைப்பண்பாட்டுத்துறையின் மேனாள் இயக்குனர் திருமிகு கல்யபெருமாள் அவர்கள் சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் அன்னியூர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் உரு அசோகன் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம் நிறுவன தலைவர் கலைமாமணி ஆறு செல்வம் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் முனைவர் பட்ட ஆய்வாளர் தமிழ்நாடு அரசு விருதாளர் வாசுதேவன் அவர்கள் வாழ்த்துரை ஆற்றினார். மாணவன் அமுதன் பாரதி வேடமணிந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இறுதியாக தமிழ்துறை தலைவர் இரா திவ்யா அவர்கள் நன்றி உரை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவுற்றது. இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.